போது பண்பாட்டு ஆதிக்கம், குறிப்பாக அந்த பண்பாட்டு ஆதிக்கம் என்று சொல்லும்போது கல்ச்சுரல் ஹெஜ்மனி, குறிப்பாக இந்த கல்ச்சுரல் ஹெஜ்மனி என்று சொல்லும்போது அது பண்பாட்டிலிருந்து உருவாகிற ஒரு சாதிய ஒரு வேரை அது குறிக்கிறது. குறிப்பாக ஒரு அறிவியலாளர் எட்வர்ட் பென்னட் டைலர் என்கிற அவர் கூறும்போது அந்த பிரைமிட்டிவ் கல்ச்சர் என்கிற புத்தகத்தில் 1877ஆம் ஆண்டு அவர் இவ்வாறு சொல்லுகிறார்: இந்த பண்பாடு கலாச்சாரம் என்பது அறிவு, நம்பிக்கை, கலை, மனிதனை சமுதாயத்தில் அடையாளப்படுத்துவது. இதுதான் இந்த பண்பாடு கலாச்சாரத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. மனிதனை பண்படுத்துகிற ஒரு நிகழ்வாக அது காணப்படுகிறது. இந்த நாளிலும் கூட இந்த தலித் மற்றும் பழங்குடியினருடைய ஒரு வாழ்வும் இதில் அடங்கிறதாக காணப்படுகிறது. குறிப்பாக 2 விதமான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆளுகிறவர்களுடைய பண்பாடு, இன்னொன்று ஆளப்படுகிறவர்களின் பண்பாடு. இந்த ஆளுகிறவர்களின் பண்பாடு என்று சொல்லும்போது எலிட், மேன் மக்கள், மேல்குடி மக்கள் என்று நாம் சொல்ல முடியும். அதே வண்ணமாக ஆளப்படுவோர் பண்பாடு என்று சொல்லும்போது சபால்டன்ஸ், அடித்தள மக்கள். இந்த அடித்தள மக்கள் என்று சொல்லும்போது அவர்கள் ஆளுகிற மக்களால் அவர்கள் ஒடுக்கப்படுகிற மக்கள் என்றால் அது மிகையாகாது. அப்படியாக இந்த நாளிலும் கூட 2 விதமான மக்கள் இந்த உலகத்தில், குறிப்பாக நம்முடைய இந்திய சமுதாயத்தில் காணப்படுகிறார்கள். குறிப்பாக இத்தாலியை சேர்ந்த கிராம்சின் என்கிற ஒரு அறிவியலாளர் அவர் சொல்லும்போது, இந்த விளக்கின் ஒளியை பெறுகிறவர்கள் எலிட், மேன் மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் விளக்கின் தண்டை போல அந்த விளக்கை சுமக்கிறவர்கள் எளிய மக்களாக இருக்கிறார்கள், அதாவது அடித்தள மக்களாக இருக்கிறார்கள், சபால்டன். இதுதான் இந்த நாளில் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு வித்தியாசமாக காணப்படுகிறது. காரணம், இந்த இந்தியாவில் ஒரு சிறுபான்மை ஒரு குழுவை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய அரசியலில், பொருளாதாரத்தில் செல்வாக்கை, அதிகாரத்தை பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். அதே வேளையில் அவர்கள் ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்கிற ஒரு குழுவாக அவர்கள் காணப்படுகிறார். இந்த போலி பிம்பம் என்று சொல்லும்போது நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், இந்த சமுதாயத்தில் நாங்கள் உயர்த்தப்பட்டவர்கள் என்கிற ஒரு பிம்பத்தை அவர்கள் தெரிவிக்கிறவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் பார்க்கும்போது அடித்தள மக்கள், அந்த சபால்டன் என்கிற அந்த அடித்தள மக்களை நாம் பார்க்கும்போது இவர்கள் அந்த மேட்டுக்குடிக்கு எதிரான மக்களாக இருக்கிறார்கள். இவர்கள் மேட்டுக்குடிக்கு எதிரான மக்கள் என்று சொல்லும்போது அவர்களை விட எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள். எண்ணிக்கையில் மாத்திரமல்ல, அவர்கள் தேவையில் இருக்கிற மக்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு தேவையாக இருக்கிறது, உடை தேவையாக இருக்கிறது, அத்தியாவசிய இருப்பிடம் தேவையாக இருக்கிறது. அவருடைய வாழ்வில் ஒரு தேவையின் அடிப்படையில் அவர்கள் வாழ்கிறார்கள். இதன் விளைவு அவர்கள் தீண்டத்தகாதவர்களாக, அது மாத்திரமல்ல, அவர்களுடைய தொழிலின் மூலமாக அவர்கள் சாதிய வாரியாக அவர்கள் பிரிக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள். இப்பேற்பட்ட இந்த இந்திய தேசத்தின் அடித்தள மக்களின் வரலாறு உருமாற்றப்படுகிறது, அவருடைய வரலாறு நசுக்கப்படுகிறது, அவருடைய வரலாறு விளிம்பு நிலைக்கு செல்லப்படுகிற ஒரு நிலைமையை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். காரணம், இந்த உருமாறிய சமுதாயத்திலிருந்து கடவுளுடைய உருவத்தை பார்க்க வேண்டும். அதுதான் இந்த நாளில் நமக்கு ஒரு அழைப்பாக இருக்கிறது. கடவுளினுடைய அந்த உருவத்தை நாம் இந்த உருமாறிய ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து நாம் கடவுளுடைய உருவத்தை பார்க்க வேண்டும். அதுதான் இந்த நாளில் நமக்கு ஒரு அழைப்பு. குறிப்பாக இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சுவிசேஷ பாடத்தில் பார்க்கும்போது, லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த வசனங்களில் இயேசுசாமி அந்த நாசிரேத் அறிக்கையை வாசிக்கிறார், நாசிரேத் மேனிஃபெஸ்டோ. அதில் கடவுளுடைய திட்டத்தை அவர் சொல்லுகிறார், கடவுள் அவரை அழைத்ததற்கான நோக்கத்தை சொல்லுகிறார். அந்த நோக்கம் என்னென்று பார்க்கும்போது நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தைகளை நம்மால் பார்க்க முடியும். இதில் பார்க்கும்போது தொடர்ந்து அந்த வசனங்களை வாசித்து விட்டு, அந்த தோல் சுருளை வாசித்து விட்டு இயேசுசாமி அதை அங்கே இருக்கிற உதவியாளருக்கு கொடுத்து விட்டு உட்கார்ந்து கொள்கிறார். அந்த இடத்தில் இயேசுசாமி அந்த வசனங்களை வாசித்தார். குறிப்பாக பார்க்கும்போது அந்த யூதருடைய தேவாலயத்தில் இயேசுசாமி வாசிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் எழுந்து நின்று வாசிக்க வேண்டும். ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் தோரா என்கிற
ஆகமங்களாக இருக்கலாம், தீர்க்க தரிசன புஸ்தகங்களாக இருக்கலாம். கடவுளுடைய வார்த்தைக்கு மரியாதை செலுத்த வேண்டும். அதே வண்ணம் அவர்கள் அந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்போது, போதனை செய்யும்போது அவர்கள் அவர்களோடு கூட ஒருவராக உட்கார்ந்து போதனை செய்வார்கள். அப்படியாக இயேசுசாமி கூட அந்த இடத்தில் அவர்களோடு கூட உட்கார்ந்து அந்த வார்த்தைகளை போதனையாக அவர்கள் சொல்லுகிறார். ஆனால் இயேசுசாமி யூதர்களோடு கூட ஒருவராக இருந்தாலும் கூட அவருடைய திட்டம், அவருடைய பார்வை, அவருடைய தரிசனம் எங்கிருக்கிறது என்றால், கட்டப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, இருளில் இருக்கிற, எந்த விதமான வாழ்வை இழந்திருக்கிற மக்களுக்கு நேராக இயேசுசாமியுடைய பார்வை காணப்படுகிறது. ஆனால் அந்த யூத மார்க்கத்தில் பார்க்கும்போது குறிப்பாக பெண்களையும் அவர்கள் தேவாலயத்திற்குள்ளாக அழைத்து வரமாட்டார்கள். அதற்கு மாறாக அவர்களை வெளியே வைத்திருப்பார்கள். அது மாத்திரமல்ல, அந்த இடத்தில் தேவாலயத்துக்குள்ளாக தூய்மையாக இருக்கிறவர்கள் மாத்திரம் வர வேண்டும், நோயுற்றவர்கள் வரக்கூடாது. அது மாத்திரமல்ல, அந்த பியூரிஃபிகேஷன் செரிமனி அதை செய்கிற ஒரு கம்யூனிட்டி ஆஃப் எக்ஸ்க்ளூஷன், ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரம் அந்த தேவாலயத்தில் ஒரு இடத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் அப்பேற்பட்ட இடத்தில் இயேசுசாமி உட்கார்ந்து கொண்டு எல்லா மக்களுக்குமான ஒரு ரட்சிப்பை குறித்து பேசுகிறார், எல்லா மக்களுக்குமான ஒரு விடுதலை குறித்து பேசுகிறார். அது மாத்திரமல்ல, எல்லா மக்களுக்குமான தன்னுடைய அதிகாரத்தை பற்றி பேசுகிறார். இதுதான் இயேசுசாமியுடைய பார்வை. நாமும் நிறைய நேரத்தில் நம்முடைய பார்வை நம்மை சுயநலத்தின் ஒரு பார்வையாக, நம்மை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பார்வையாக இருக்கிறது. நாம் மாத்திரம் நல்லா இருந்தால் போதும் என்கிற ஒரு பார்வையில் நம்முடைய திருச்சபையாக, நம்முடைய குடும்பமாக நம்மை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் நமக்கு ஒரு அழைப்பு. சமுதாயத்தில் அந்த தலைப்பு நமக்கு அருமையான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் இந்த நாளிலும் கூட. சமுதாயத்தில் வடிவிழந்த, உருவம் இழந்த அந்த சமுதாயத்தை நாம் கடவுளுடைய உருவத்தை வைத்து அந்த சமுதாயத்தை பார்க்க வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அழைப்பாக இருக்கிறது. அன்பானவர்களே, இயேசுசாமியுடைய அந்த போதனை என்று சொல்லும்போது அவர்களோடு கூட அவர் உட்கார்ந்து ஒரு தனித்துவத்தை உருவாக்குகிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், தங்களுடைய யூத ஜனத்துக்கு மாத்திரமே இந்த தேவாலயம். ஆனால் இயேசுசாமி சொல்லுகிறார், புறஜாதியாருக்கும் இந்த தேவாலயம், சமாரியருக்கும் இந்த தேவாலயம், ஒதுக்கப்பட்ட மக்களுக்கும் இந்த தேவாலயம் என்று இயேசுசாமி அந்த தேவாலயத்தில் அவர்களோடு கூட இருந்து அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் அந்த தேவாலயத்தில் இருந்து மற்ற மக்களுக்கு மாத்திரம் அந்த தேவாலயத்தை, அந்த வார்த்தைகளை அவர் பகிர்ந்து கொள்ளவில்லை, தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். காரணம், அந்த வார்த்தைகளை படித்துவிட்டு தான் அவர் தொழுநோயாளியை குணமாக்குகிறார், மரித்தவர்களை உயிர் தெழ செய்கிறார், மற்றவர்களை போய் பார்க்கிறார். எவ்வளோ ஒரு காரியம் செய்கிறாரு. ஆயக்காரோடு போய் சாப்பிட்றாரு, கெட்டவங்க கூட இருக்கிறாரு. காரணம், அவருடைய வாழ்வு என்று சொல்வது இந்த இடத்தில் அவர் சொல்லின அந்த வார்த்தைகளை தன்னுடைய செயல் வடிவத்தில் அவர் செய்து காட்டினார். அன்பானவர்கள், இந்த நாளிலும் கூட ஒரு செயல் வடிவத்தின் அடையாளமாக இயேசுசாமி இருக்கிறார். செயல் வடிவத்தின் அடையாளம் என்று சொல்லும்போது அது எப்பேற்பட்ட அடையாளம் என்றால், உருவம் இழந்தவர்களோடு, வடிவம் இழந்தவர்களோடு, ஒன்றும் இல்லாதவர்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிற ஒரு கடவுளாக இருக்கிறார். அவர்கள் யூதரோடு மாத்திரம் அந்த வேத வசனங்களை படித்துவிட்டு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. அதற்கு மாறாக அவருடைய செய்கையின் வாயிலாகவும் எல்லா மக்களோடும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். குறிப்பாக அந்த ஒடுக்கப்பட்ட, நோயுற்ற, பிணியுற்ற, ஒரு பெரிய ஒரு சாவின் விளிம்பில் இருக்கிற கஷ்டப்படுகிற மக்களோடு கூட அவர் தன்னை அடையாளப்படுத்தி அவர்களை மீட்டெடுத்தார். அதுதான் இந்த நாளில் அந்த அருமையான வார்த்தை, டிஸ்டார்டட் கம்யூனிட்டிஸ், வடிவத்தை இழந்த, தன்னுடைய சத்தத்தை இழந்த வாய்ஸ்லெஸ் பீப்புள், தங்களுடைய குமுறலை சொல்ல முடியாதிருக்கிற சூழ்நிலையில் உள்ள மக்களோடு கூட இயேசுசாமி பிதாவினுடைய சாயலை அந்த இடத்தில் பிரதிபலிக்கிற ஒரு கடவுளாக இருக்கிறார். அதுதான் இந்த நாளில் நமக்கு ஒரு அழைப்பாக இருக்கிறது.